நேற்று நடந்த இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் T20 மேட்ச்ல இந்தியன் டீம் இந்த மேட்சை 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் பேட்டிங் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா டீம்ல யாருமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் கேப்டன் ஏடன் மார்க்ரம் அடிச்ச 61 ரன்ஸாலையும் இந்தியன் பவுலர்ஸ் போட்ட தரமான பவுலிங்னாலையும் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் இந்தியன் டீமுக்கு 117 ரன்ஸ் டார்கெட்டா வச்சிருப்பாங்க. அண்ட் அதை சேஸ் பண்ண வந்த இந்தியன் டீம்ல அபிஷேக் சர்மாவோட அதிரடி ஆட்டத்தாலையும் பினிஷிங்ல சிவம் டூபே அண்ட் திலக் வர்மா கொடுத்த சின்ன கேமியோவாலையும் இந்தியன் டீம் இந்த மேட்சை 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி இந்த சீரீஸ்லயும் 2-1 லீட்ல இருக்காங்க. நம்ம கம்பீர்ஜி முன்ன எல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு ஃபேவரிசம் பண்ணுவாரு. இந்த KKR டீம் ஹர்ஷித் ராணாவை அன்கேப்டு பிளேயரா ரீடைன் பண்ணணும்ன்றதுக்காக ஹர்ஷித் ராணாக்கு சான்ஸ் கொடுக்காம இருந்தது. சுப்மன் கில்லுக்காக ரோஹித் சர்மா விராட் கோலியை ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர் ஆக வச்சதுண்டு வெளியே தெரியாத அளவுக்கு ஃபேவரிசம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் இப்போ பச்சை தெளிவா விளங்குற மாதிரி சுப்மன் கில்லுக்கு ஃபேவரிசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி சுப்மன் கில் இந்த ஓப்பனிங் ஸ்பாட்ல என்னத்தான் பண்ணாண்டே தெரியல. இப்படி கேட்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி நியூசிலாண்டோட அடிச்ச செஞ்சுரியை தூக்கிட்டு வந்துருவானுங்க. இப்ப இருக்க கரண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல 5 மேட்ச்ல 4 மேட்ச் செஞ்சுரி அடிச்சாலும் 5வது மேட்ச் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப சந்தேகமா இருக்கு. பட் இந்த சுப்மன் கில் 100 மேட்ச்ல 100 முறை டக் அவுட் ஆனாலும் 101வது மேட்ச்ல ராஜா பகவத் மாதிரி ஓப்பனிங் ஸ்பாட்ல வந்து உட்கார்ந்துடுறான். அண்ட் இதுக்கு தான் இவனை வைஸ் கேப்டனாவே அப்பாயிண்ட் பண்ணானுங்க. ஏன்னா இந்த ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், சஞ்சு சாம்சன் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வைஸ் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ண அவங்க ஒன்றுமே பண்ணி இல்ல. நம்ம சுப்மன் கிலும் பஞ்சாபுக்காக சையது முஷ்டாக் அலி ட்ரோஃபி, ஈரானி கப், ரஞ்சி ட்ரோஃபின்னு வின் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் IPLலையும் குஜராத்துக்காக பேக் டு பேக் டைட்டிலும் வாங்கி கொடுத்துட்டாரு. அண்ட் இனிமே சுப்மன் கில டீம் விட்டு தூக்கணும், மற்ற பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும் போஸ்ட் வீடியோலாம் போடாம கம்பீர டீம் விட்டு தூக்கணும்னு இந்த போஸ்ட் வீடியோலாம் போடுங்க. அண்ட் அப்பயாச்சும் BCCIக்கு விளங்கி அவனுங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். இல்லைன்னா T20 வேர்ல்ட் கப், ODI வேர்ல்ட் கப் கனவெல்லாம் மண்ணை தோண்டி புதைக்க வேண்டியது தான். அண்ட் இவ்வளோ நேரம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் புலம்பி வச்சிருக்கேன். அண்ட் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணி விட்டுட்டு போங்க.